friends, welcome to Anbudan என் சமையல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்துச்சுனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 2 பிரியாணி இலை, 2-3 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நான்வெஜ்ஜுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நான் இதில் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம், இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா கோழிக்கறி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கனில் வந்து எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சிக்கன் இப்போ வந்து நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கும் குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து வதக்கும் போது சேர்க்குறத விட கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கிறேன். நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.